ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சவ் சவ் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சவ் சவ் சாதம் செய்ய போகிறோம். சவ் சவ் எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவிட்டு துருவி எடுத்துக்கலாம், இல்லை மிக்சியில் ஒரு ரன் விட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, சீரகம், சிகப்பு மிளகாய், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதையும் நம்ம துருவி வச்சதை வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் இதை வதக்கினது இதை நம்ம கோர்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதையும் அது கூட சேர்த்து அப்புறம் வதக்கி தாளிக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை துருவி எடுத்துக்கலாம். தோல் எடுத்துகிட்டு துருவி எடுத்துக்கலாம். சவ் சவ் துருவி வச்சாச்சுங்க. எங்கிட்ட பெரிய நெல்லிக்காய் இருக்குது, அதனால் நான் அதுவும் துருவி சேர்த்துருக்கேன். இது இருந்தால் சேர்த்தலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இல்லை சவ் சவ் மட்டுமே போதும். பெரிய நெல்லிக்காய் நல்லது தானே அப்படின்னு நினச்சிட்டு எங்கிட்ட இருக்கிறதுனால நான் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் புளி தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த பொடிக்கு தேவையான புளிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், ரெகுலராக நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ சமையலுக்கு அந்த ஆயிலை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த பொடிக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம், வதக்கிக்கலாம். அப்புறம் தான் அரைக்க முடியும். வதக்கி ஆற வச்சுக்கலாம். இதில் கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால ஒன்றாவே சேர்த்துக்கலாங்க. நான் கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்த இடத்துல நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்பு வேணாலும் சேர்த்திக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த வறுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு கோர்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக பண்ணுறதை விட லைட்டாக கோர்ஸாக இருக்கட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் தாளிக்கிறதுக்காக நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்தா எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தாளித்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற சவ் சவ் பெரிய நெல்லிக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த பருப்பெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு சிகப்பு மிளகாய் போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், பெருங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் நல்லா கலர் சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற நெல்லிக்காய், சவ் சவ் 2 சேர்த்துக்கலாம். தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியில் சத்துக்கள் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தண்ணியை பிழிஞ்சு கீழே கொட்டிடாதீங்க, நீங்கள் குடிச்சிடுங்க. ஆனால் இப்போ நான் தண்ணியோடு தான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற தண்ணி நிறைய இல்லை, சும்மா ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் தான் இருக்கும். அதனால் டக்குன்னு அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிடும். ஆனால் அதோடய சத்துக்கள் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறக்காக தான் நான் தண்ணியோடு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாது. சவ் சவ் சீக்கிரமே பச்சையாக சாலட் மாதிரி சாப்பிட்ற பொருள் தான். அதே மாதிரி நெல்லிக்காவும் நம்ம பச்சையாக சாப்பிட்ற பொருள் தான். அதனால் சீக்கிரமாகவே வதங்கிடும். அந்த தண்ணிக்காக மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நம்ம பிளேட்டில் ஆற வச்சுருந்த இந்த பாருங்கள், இந்த பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இதை நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பவுட்ரு கரெக்டாக இருக்கும். நம்ம எடுக்கிற சாதத்துக்கு கரெக்டாக தான் நம்ம அளவாக அதை எடுத்திருக்கோம். சப்போஸ் நீங்கள் எக்ஸஸாக செஞ்சிட்டிங்கன்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் மறுபடியும் செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது பொடி போட்ட பொரியல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த பருப்பெல்லாம் நம்ம கோர்ஸாக பவுட்ரு பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம்.
இப்போ இதை வந்து நம்ம சவுச்சவ் வதக்கி வச்சுருக்கோம்ல, இந்தளவுக்கு சவுச்சவ் நல்லா வதங்கணும். பாருங்கள், அதோட தண்ணியெல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற பவுடரை போட்டு கிளறிடலாங்க. இதை போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சாதம் ரெடியாக வச்சுருந்தா இதில் போட்டு கிளறிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்டான சத்தான ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் கெடாது. நல்லா சத்தான சுவையான சாதம், சவுச்சவ் சாதம் ரெடி ஆகிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பவுட்ரு சேர்த்து கிளற ஒன்று ரொம்ப கெட்டியாக தெரியுது. இப்படியே சாதம் போடும்போது நல்லா பொலன்னு உதிரியாக வர்றதுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்கணும். அது இப்போவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா உதிரியாக இருக்கும். நீங்கள் வேக வச்ச சாதம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லை சீரக சம்பா, சிறுதானிய அரிசி, ரெகுலராக யூஸ் பண்ணுற பச்சரிசி, புழுங்கல் அரிசி, எந்த சாதமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம சாதம் ஆற வச்சுருக்கேன். வேக வச்ச பச்சரிசி சாதம் ஆற வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கூட சாதம் போட்டதுக்கப்புறம் கிளறிக்கலாம். இருந்தாலும் இப்போவே செக் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் அந்த ரெடியாக இருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்து கிளறிக்கலாங்க. பாருங்க, சாதத்தை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த சாதத்தை நல்லா கிளறிக்கலாங்க. எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் சேர்த்திக்கோங்க. ஏன்னா உதிரியாக சாதம் பொலன்னு இருந்தால் தான் பிடிக்கும் எல்லாருக்கும். அந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட சவுச்சவ் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சவுச்சவ் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவும் இருக்கும். நல்ல சத்தான சுவையான ரெசிப்பிங்க. என்னங்க, இந்த ரெசிப்பியை நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. சூப்பராக செமையாக நம்மளோட சவுச்சவ் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு ரைத்தா கூட தேவையில்லை. அப்பளம், வடாம் எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை தொட்டு சாப்பிட்லாங்க. சிப்ஸ் இருந்தால் கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிப்ஸோட இந்த அப்பளம் வடாமோட ஒரு ரைஸ் சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். நமக்கும் ஈஸியான சத்தான சுவையான சிம்பிளான ரெசிபி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். சவுச்சவ் நம்ம தோசையாக கூட செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ரைஸாக லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். சவுச்சவில் தான் செஞ்சதுன்னு குழந்தைங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கூடவே நெல்லிக்காய் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நெல்லிக்காவை ஃபஸ்ட்டே வாங்கி வச்சு இது கூட சேர்த்து செய்யுங்க. ஏன்னா சவுச்சவோடு இந்த நெல்லிக்காய் சேரும்போது செம்ம காம்பினேஷன் மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.